வெல்கம் டு மை சேனல். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சை முந்திரி பயிர் போட்ட சிக்கன் கிரேவி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 கிலோ சிக்கன், அப்புறமா பச்சை முந்திரி பயிர். கடாய் நல்லா சூடானோடனே எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்து செஞ்சால் செம்மையாக இருக்கும். பிரியாணி ஸ்பைசஸ், சோம்பு இதை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நல்லா சேர்த்து அது கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரத்துக்கு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை ஆட் பண்ணி தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா, சிக்கன் தூள், கரம் மசாலா இதை நல்லா சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன்லேயே தண்ணி விடும். சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா அது கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பயிறு சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.